ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆன்லைன்ல அவுட்டோர் சோலார் லைட் ஆர்டர் போட்டிருக்கோம். அதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம பாக்ஸ் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. நமக்கு ரிமோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரிமோட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆன்லைன் பில் இருக்கு. அப்புறம் நமக்கு சோலார் லைட் இருக்கு. இந்த சோலார் லைட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு சோலார் பேனல் வந்துருது. முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எல்இடி லைட் வந்துருது, சென்சார் வந்துருது. இந்த இடத்துல ஆன் ஆஃப் அப்படிங்கிற பட்டன் வந்துருது. நம்ம பட்டனை ஆன் பண்றோம், லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ரிமோட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் ஆஃப். நம்மளுடைய லைட் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிக்ரீஸ் பண்றதுக்கு அதே மாதிரி 2 மோடு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு டிம் ஆயிடும், மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு பிரைட் ஆயிடும். இந்த 2 மோடு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 3H 5H 8H அந்த மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பொறுத்தவரையும் பேட்டரி பேக்கப் பாத்தீங்க அப்படின்னா 15 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருக்கும். பகல் டைம்ல இந்த சோலார் பேனல்ல ஆட்டோமேட்டிக்கா பவர் அப்சர்வ் பண்ணி ஒரு பேட்டரியில சேவ் ஆயிடும். வெளிச்சம் இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம போன்ல டார்ச் ஆன் பண்ணிக்கிறோம். டார்ச் ஆன் பண்ணி காமிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, ஆஃப் ஆயிடுது. நம்ம டார்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். மாதிரி பாருங்க, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, டார்ச் இருக்கு, டார்ச் சரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடுச்சா, திரும்பி நம்மளோட போனை எடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க கார்டன் வச்சிருக்கீங்க, இல்ல வீட்டுக்கு அவுட் சைடு மாட்டணும் அப்படின்னா தாராளமா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் சாலிடா பேட்டரி பேக்கப் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.